இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கேப்டனாக KL ராகுல் செயல்படுவார் என்றும் BCCI அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். BCCI வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்தியா வந்திருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டி தொடர்களில் இந்தியாவுக்கு எதிராக ஆட இருக்கிறது. இந்த நிலையில டெஸ்ட் தொடர் முடிவடைய உள்ள சூழல்ல இந்த மாதம் இறுதியில 30ஆம் தேதியும் அதே போல 3ஆம் தேதி முறையே 3 போட்டிகள் ஒருநாள் தொடர் நடைபெற இருக்கிறது. ராஞ்சி, ராய்ப்பூர் ஆகிய மைதானங்கள்ல இந்த போட்டிகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த அணியில தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடர சுப்மன் கில் மற்றும் ஸ்ரேயஸ் ஆகியோர் காயம் காரணமாக இந்த போட்டி தொடர்ல இல்லாததன் காரணமாக KL ராகுல் கேப்டனாக இந்திய அணியை வழிநடத்த இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் மீண்டும் இந்த ஒருநாள் போட்டி தொடர்கள்ல ரீடைன் செய்யப்பட்டு விளையாட இருக்கின்றனர். ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் ஆகியோருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்ஷர் பட்டேலுக்கு மாற்றாக ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில சேர்க்கப்பட்டிருக்கிறார். முகமது ஷமி அணியில இல்லாதது வருத்தத்தை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில ஜெய்ஸ்வால், திலக் வர்மா உள்ளிட்ட இளம் வீரர்களும் அணியில சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டின் வீரர் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோரும் அணியில சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. KL ராகுல் தலைமையில இந்த ஒருநாள் போட்டி தொடர இந்திய அணி களம் காண இருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.